கேட்ட திறந்துட்டு வெளில வந்த முதல் நான் தான். உள்ளே போயிட்டு டப்பிங் இருக்குது எனக்கா ஆமாம் அப்படின்னா உள்ளே டப்பிங் போனால் முடிஞ்சு போகலாம் அப்படின்ட்டாங்க. அப்படி வந்தால் ஃபஸ்ட் ஆள்னா ஆக்சுவலாக கடைசி பேசவே கூடாதுங்க. எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், ஏதாவது வைரலாக ஒரு விஷயம் பேசுங்க. சரி என்ன நம்ம வந்து நம்ம லைஃப்லேயே என்ன நடக்குதோ அதை தான் பேசுகிறோம். என்ன வைரலாக என்ன பேசலான்னா ஒரு ஐடியா ஒன்று பேசிட்டு வந்தாயா வந்து சரத்து நீ படத்தில் காமெடி பண்ணுற எனக்கு காமெடி பண்ணிட்டு போயிட்டியே. சரி ஒரு ஐடியா நான் படத்தில் தான் பேசலை, இங்கேயும் வந்து இப்படி பார்த்துட்டு போய் உட்காந்துடலாம் என்னன்னு கேட்ட ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா உடச்சான். அடுத்து தலைவன் யார் தலைவன் வரெல்லாம் வந்து என்ன பேசுறது சொல்லுங்களேன், என்ன பேசுறது, திருப்பி எல்லாரும் பேசுறது நான் திருப்பி பேசணும். இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இந்த படம் மூலமாக ஒன்றானோங்கிற தாண்டி நாங்கள் பர்சனலாக அங்கங்கே சந்திச்சிருக்கிறோம். உங்கள் இது பண்ணி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்களில் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அது வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்ல. ஆக்சுவலி கலையும் நானும் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா நல்ல படங்கள் பண்ணுங்க, அதே 2 பேர் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த படம் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல்லுங்க. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் தயக்கம் இருந்தது படம் பண்ணி முடிச்சுட்டு. ஏன்னா படத்தில் எனக்கு டயலாக்கே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பண்ணுறதுக்கு. டைரக்டர் கொடுத்த கான்ஃபிடென்ட்டு நான் கடைசியில் வந்து நான் எனக்கு வேணும்னு சொல்லி நானே டயலாக் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எழுதி கொடுத்தாரு. எடுத்துருவோம் பார்த்தாரு, எடுக்கவே இல்லை. என்னங்க நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கும்போது ராமர் எடிட்ரு அவர் தான், இல்லை சார் செம்மையாக இருக்குது நீங்கள் பாருங்கன்னு. நான் எதுக்கு ராமருக்கு கிளாப் பண்ணேன்னா, இவர் பேசினது வெற்றிமாறன் சார் ஆடியோவில் பேசின போது நான் அவருக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். செம்மையாக பேசினார். அப்போ நான் வந்து சிவனை இவரை கும்பிட்றாரு. அப்போ சிவனடியார் வந்து அவர் வாயிலேருந்து சொல்லிடுச்சு, நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது நீங்கள் இதில் உங்களுக்கு டப்பிங் உங்களுக்கு டயலாக் இல்லாத தான் புதுசாக இருக்குது அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்னென்னா கணேஷ் சார் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் எனக்கு. ரொம்ப அற்புதமான கதை. அதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து ஒன்று இருந்தது. அது ட்ரை பண்ண நடக்கலை. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எந்த படம் எடுத்து கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த படம் மூலமாக தான் எனக்கு சசி சார் அறிமுகமானார். நான் இப்போ சொல்கிறேன், சில படங்களை சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க புது தயாரிப்பாளராக இருப்பாங்க, வந்து என்னை அப்படி பார்த்துருப்பாங்க. ஆனால் சினிமாவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 15-16 வருடமாக சினிமாவில் இருந்து ஒரு தயாரிப்பாளர் சேர்ந்து என் சம்பளத்தை பிரதர் இதுதான் அப்படின்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி நான் பணம் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. பணத்தை கொடுத்துட்டாரு. கேட்காமலே போனோன்னா அந்த பணம் வந்தது. சரி பணம் வந்துருச்சுன்னா நான் நினச்சேன் அவர் என்னுடைய ஊர், இங்கே பழகினதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஏன் ஊருன்னு. சரி நம்ம ஊருக்காரன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்து இல்லைப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு அது முடியலை அப்படிலாம் கருத்து சொல்லாமல், அவங்க டப்பிங்க்கு முன்னாடியே நாங்கள்லாம் சரி டப் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறோம், டப்பிங்க்கு முன்னாடியே எல்லார் பணமும் செட்டில் பண்ணுது. அது உங்களுடைய உள்ளத்துக்காகவே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் வெள்ளை இல்லை, நீங்கள் கம்பெனி வெள்ளை இல்லை, நீங்களே வெள்ளையான மனிதர் தான். கண்டிப்பாக அந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஹிட் அடிக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் தான் மியூசிக் டைரக்டர். உங்களை நான் வந்து ஆக்சுவலி நான் படம் பார்க்கல, ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த போதே தெரிஞ்சது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே நேரம் வந்து இந்த படத்தோட சாங்கு அஜீஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பிரமாதமாக இருக்குது பாட்டு. சரி நம்மளும் கொஞ்சம் அழகாக தெரிகிறோமே அப்படின்னா உதய்க்கு நன்றி. பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு நாளில் இவ்வளோ அழகாக சாங் எடுக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க எல்லாருக்கும் நன்றி. நானும் ஏதாவது ஒன்று பேசலாம் அப்படின்னு வந்தால் எல்லாரும் நடந்தது பூரா பேசிட்டா நான் என்ன பேசுகிறது சொல்லுங்கள், கஷ்டம். கடைசியில் நான் வந்து இது நன்றி உரை தான், அதனால் சொல்கிறேன். வேறு யாராவது வந்து நன்றி உரை சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் எங்கள் கம்பெனியில் இப்படி அற்புதமாக ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும். இல்லைண்ணா நானுமே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஓமை கோஸ்ட்னு ஒரு படம் பண்ணாரு. அதில் யார் நடிக்க வச்சதா தெரியும்ல? ஆமாம், தண்ணி நடிக்க வச்சிருந்தாரு. நான் அதெல்லாம் யோசிச்சு அதை வச்சு எதாவது பேசலாம், அவரோட கண்டென்ட்டுங்க. அதுக்கு பதில் இந்த படத்தில் யாரும் கூப்பிட்டுருக்காரு தெரியும்ல? யார் சொன்னேன்?
அஜித். ஏன்னா அவர் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா 24 Kisses, அப்படிதான். அதுக்கப்புறம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அப்புறம் என்ன ஹாப்பி என்டிங். படம் பேர்லாம் வந்து ஹாப்பி என்டிங் 2வா? ஹாப்பி என்டிங் ஒரு படம் வரப்போகுது. இந்த மாதிரி அதான் இப்போ இந்த படம் என்ன சார், ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஒரு ஜானர், செகண்ட் படம் இப்படி ஒரு ஜானர்னு யோசிச்சா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஆதித்ய கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுறதுக்கு. இப்போ எனக்கு அங்கேருந்து கிளாப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சாரி சார்வா. அதனால ஆனால் அவங்கெல்லாம் சொன்னபடி நம்ம படங்கள் கொஞ்சம் நல்ல படமாக இருக்குங்கிறது 100% சொல்கிறேன். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல திரைக்கதையாக இருக்கும், நல்ல ஒரு படமாக இருக்கும். உங்களை இல்லைங்க நான் சொல்லிடுறேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, திரும்ப வரேன். என்னன்னா படம் முடிச்சிட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்போயுமே ஒரு படம் முடிச்சிட்டா இருக்கும்ல, ஒரு படம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படம் எடுக்கும்போது ஒரு ஃபீலிங் வரும், நல்லா வருமா வராதுன்னு. படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீலிங். இது இயல்பாக எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம்தான். கடைசியாக ப்ரெசன்ட் மீடியா மக்கள் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினா தான் வெற்றி. அப்படி இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சி தான் பண்ணுறது, பிடிக்காமல் பண்ணுறது இல்லை. இந்த படம் முடிச்சுட்டோம். நேற்று ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ ப்ரெஸ் மீட் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொமோஷனுமே இருக்குது. ஒரே ஸ்டோப்பால், அது சோப்பா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் உட்காந்து ஒரே டார்ச்சராக வந்து ஒன்று பண்ணுறாங்க. கால் மேலே யாராவது பார்த்து தயவு செஞ்சு இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து என்னடா திமுறா கால் மேலே கால் போடுவோம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையாக இடம் இல்லாமல் முடியாமல் உட்காந்து பக்கத்தில் உங்கள் கால் இடிச்சிடக்கூடாதுன்னு உட்காந்து தான். அப்படி இருக்கும்போது இவர் ட்ரெய்லர் நேற்று என்னங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு எங்கள் டைரக்டர். பயங்கர அவரே ஜோக் அடிச்சுட்டு அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஒருத்தர் நடிக்க கதை ஒரு டைரக்டர் ஒரு டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுவாங்க. அது எல்லாமே இயல்பாக ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே ஓப்பனாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேடை எவ்வளோ ஈஸியாக கிடச்சிறது இல்லை. பட் அவன் டப்பிங் எப்படி பண்ணாங்க, டப்பிங் என்ன ட்ரெஸ்ஸில் வந்தாங்க, என்ன செருப்பு போட்டுன்னு வந்தாங்க, இல்லை வந்து ராப்பிடோவில் வந்தாங்களான்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் மக்கள் அதனால ஓகே சாரி சார். அடுத்த படம் கண்டிப்பாக எனக்கு கூட முடியும். ஏன்னா ராமரண்ணன் தான் கதை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. என்னன்னா இந்த படம் ட்ரெய்லர் நேற்று காட்டணுன்னாரு. நானும் இவரு உட்காந்து பேசியிருந்தோம். என்னண்ணா படம் அண்ணன் வேறு பழைய ஜோக்கா அடிக்கிறாரு, படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. என்ன வேறு கூப்பிட்டாரு, 10 நாள் டேட்டுனாரு, ஒரு 6 நாள்லேயே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேறு பல பிளான் வச்சுருந்தேன். என்னென்ன புரியலன்னு அந்த படம் எப்படிண்ணே அப்படின்னா, அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னா, அதே டவுட் தான்டா எனக்கும், கொஞ்சம் லேட்டாகவே ரிலீஸ் ஆகுது அப்படின்னாரா. உடனே சரி ட்ரெய்லர் போடணும்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ட்ரெய்லர்லாம் உட்காந்துருந்தோம். இவன் ஒரு 5 தடவை அதுக்கு ஏற்ற எப்போவுமே ஒரு சேட்டப் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவான் இந்த த்ரிகன்னு. ஒரு 4 தடவை ப்ளே பண்ணி ரிவர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து போட்டு ட்ரெய்லர் முடிஞ்சோடனே இவர் உடனே மைண்டு வாய்ஸ் நினச்சி, என்னடா ட்ரெய்லருக்கு நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படின்றாரு. டேரக்டர் ஃப்ரெண்ட்ல இல்லை சார், ஓடுறதுக்கு தான் சார் நான் படம் எடுத்தேன். இல்லைங்க அப்படிதாங்க எங்களுக்கும் தெரியும், பட் ஒரு சின்ன பயம் தாங்க அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுகிறவர் எங்கள் அண்ணன். அண்ணா இல்லை சரி ஃப்ராங்காக பேசலாம். நீ எல்லாம் இல்லை என்னென்னா படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆமாம் 1 இயர் ஆயிடுச்சு படம் முடிஞ்சு. அப்போ 1 இயர் ஆனாலும் நிறைய படங்களை பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஒரு லேட்டானால் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எனக்கு சாங் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நேற்று தான் சாங் பார்த்தேன். ஓ இந்த படத்தில் பாட்டு தான் இருக்கா, நம்ம ஆடி இருக்கோமா அப்படின்னு. அதில் வந்து என்னப்பா கரெக்டாக இருக்குமா அந்த டைம், ஓகேயா நமக்கு அந்த கதை எதுவும் வந்துச்சு, சீக்வன்ஸ் எதுவும் வந்தா என்ன. அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நடிச்சிருக்கோம், அந்த கதையெல்லாம் ஞாபகம் வரல. அதில் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே அந்த ட்ரெயிலர் பார்த்தேன். நீங்கள் பார்த்து நான் ஒன்றும் போய் பேசலை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க. அப்போ பார்த்ததில் சொன்னேன், அதை வேறையா சொல்லி அவர் இருந்ததே எனக்கு தெரியலையே. ஆனால் டெஃபினட்டாக இது ஒரு புதிய முயற்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப புதிய முயற்சி. ஏன்னா இப்போ நான் டெஃபண்டமாக ஒரு படம் பயணிகள் கவனிக்கும் நடிச்சிருக்கேன். அப்படியாவது அதில் வந்து அந்த மாற்றுத்திறனாளி பேச்சு வராத ஒரு பேச்சு பேசியிருப்போம். இது வந்து பேசக்கூடிய ஒருத்தன் பேசாமல் இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்கிறத விட நல்லா எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஜூன் 12 வெள்ளித்திரையில் நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஷோ காட்டிடுவாங்க.
ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னார் படத்தை ஷோ காட்ட போகிறோன்னு. அப்போது அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து முன்னாடியே காட்டுறாங்கன்னா அவர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாரு. நாங்களும் கதை பிடிச்சி தான் உள்ளே வந்தோம். அப்படி ஒரு நல்ல திரைப்படம். நாங்கள் படம் பார்க்கல, அது லேட் ஆனதுக்கு இப்படி ஒரு கருத்தை போட்டு என்னை போட்டு. சரி, நன்றி, தேங்க்யூ.